السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜும்மாவுடைய உரையிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறை நாம் இந்த வாரம் பார்க்கவிருக்கிறோம். மனிதர்கள் தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு உதவியை அல்லாஹ்விடத்திலே கடவுளிடத்திலே வேண்டும் பொழுது அவர்கள் மனிதர்களிடத்திலே எப்படி வேண்டுவார்களோ, எப்படி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்களோ அப்படித்தான் இறைவனிடமும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு கோரிக்கை இருக்கிறது, ஒரு குழந்தை வேண்டும், அல்லது பணம் வேண்டும், அல்லது இருக்கிற நோய் போக வேண்டும், கவலை நீங்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்காக அல்லாஹ்வை, கடவுளை, இறைவனை அணுகக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நமக்கு மேலே உள்ளவரிடமிருந்து ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், நம்முடைய முதலாளியிடமிருந்து, நம்முடைய எஜமானிடமிருந்து, நம்முடைய அதிகாரிகளிடமிருந்து, நம்முடைய அமைச்சர்களிடமிருந்து, நம்முடைய முதல்வர்களிடமிருந்து, பிரதமரிடமிருந்து, கவர்னரிடமிருந்து, ஜனாதிபதியிடமிருந்து நம்ம ஒரு கோரிக்கையை பெறுவதாக இருந்தால் எப்படி பெறுறோம் என்று சிந்திக்கிறார்கள். இதே மாதிரி தான் அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். எப்படி பெறுகிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு முதல்வரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம், நேரடியாக நமக்கு போக முடியறதில்லை. முதல்வரை நம்மால் பார்க்கவே முடியாது. நமக்கு முதல்வரை தெரிந்திருக்கிறது, பேப்பர்ல பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் பிரதமர் என்று நமக்கு தெரியும். நம்மை அவங்களுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு உங்களுக்கு விளங்காது. அதற்காக நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால், அவர்களிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி அவர் மூலமாகத்தான் நம்ம அணுகுவோம். பெரும்பாலான மக்கள் எப்படி அணுகுவோம் என்று சொன்னா, முதல்வரை பார்த்தாலோ, பிரதமரை பார்க்கறத, மந்திரியை பார்க்கறதா இருந்தாலும் நம்ம நேரடியாக அவரை போய் பார்க்க முடியாது, பார்த்தா நடக்காது. அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம கோரிக்கை நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், இவர் நல்லவர், இவர் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர், இவர் உங்க மேல விசுவாசம் உள்ளவர் என்று நம்மளை பற்றி கொஞ்சம் கூட குறைய எடுத்து சொன்னால் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம், நிறைவேறவும் செய்கிறது. இப்படித்தான் காரியத்தை சாதிக்கிறோம். இதே மாதிரி என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, குழந்தை வேணும், நோய் தீரணும், அல்ல அதிகமான வசதி, பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட நேரம் கேட்கறது? ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு ஜனாதிபதிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு மந்திரிட்ட போய் நேரம் நம்மளால கோரிக்கை வைக்க முடியல, ஒரு எம்பிட்ட போய் நம்மளால அணுக முடியல. அவன் எவ்வளவு பெரிய ஆள் அல்ல, அவங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அப்ப நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. நாம என்ன செய்யணும்னு கேட்டா, யாரையாவது ஒரு ஆளை துணைக்கு வைத்துக் கொண்டு அவருடைய சேனல்ல, அவர் வழியாக நம்ம இறைவனை அணுகினால் நம்ம காரியம் கைகூடும். இப்படித்தான் மனிதர்கள், எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இறைவனை அணுக வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இறந்து போனவரா இருக்கலாம், அந்த அந்த சாதனமா பயன்படக்கூடியவர், அல்லது உசுரோட உள்ளவரா இருக்கலாம், மகான்னு சொல்லக்கூடிய சேகுமார்களா இருக்கலாம், சாமியார்களா இருக்கலாம், வலிமார்கள் சொல்லக்கூடிய இறந்து போன சமாதிகள் அடங்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இவங்க வழியாத்தான் நாம இறைவனை அணுக இயலும் என்று நினைத்து கொண்டு அவங்க அல்லாட்ட, கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலை எல்லாம் இவர்கள் வழியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன ஏற்படுது தெரியுமா? இந்த இடையில் இருக்கக்கூடியவர்கள் அதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தவும், மக்களை ஏமாற்றவும், ஆன்மீகத்தின் பெயரால சுரண்டவும் நம்மளே வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது. இது அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ம அணுகணுமா? நம்மளை படைச்ச இறைவனை அணுகுவதற்குரிய முறை இதுதானா? இப்படி ஒரு சேனல் வழியா வா என்று அல்லாஹ் எந்த இடத்துல சொல்லி இருக்கிறானா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமேயானால்
திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை இந்த நம்பிக்கையை தகர்க்கிறது. எப்படி தகர்க்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ, மக்காவில் உள்ளவங்க அவங்கள தான் முதல்ல சந்திக்கிறாங்க. எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ அந்த மக்காவிலே உள்ள இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று தான் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. படைக்கிறவன் அல்லாஹ், ரிஸ்க் தரவன் அல்லாஹ், மழை இறக்கிறவன் அல்லாஹ். இதெல்லாம் யாரு? அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் இதை சரியா புரிஞ்சிருந்தார்கள் என்று குர்ஆனே சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று இவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மக்காவுல உள்ள மக்கள்கிட்ட போய் வானத்தை படைச்சது யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். பூமியை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவாங்களாம். வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கியவன் யார் என்று கேட்டு பாருங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும், அவங்கள படைச்சது யார் என்று கேட்டு பாருங்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய கடவுள் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்ப மக்காவுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எப்படி கடவுளை அல்லாஹ்வை இறைவனை நம்பி இருக்கிறோமோ அப்படி நம்பினார்கள். என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவனை நேரடியாக நமக்கு அணுக இயலாது. அவங்க செஞ்ச ஒரே மிஸ்டேக் அதான். அதை திருத்த தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி கொடுக்க வரவே இல்லை. அவங்க வருவதற்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும். தெரிஞ்சதுனால தான் நபிகள் நாயகத்துடைய தகப்பனாருக்கு பேர் அப்துல்லான்னு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு. அவங்க வாப்பா காலத்திலே அல்லாஹ் வழங்கி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகத்துடைய தகப்பனார் பேர் அப்துல்லான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அவங்களுடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னா அவருடைய தாத்தாவுக்கே தெரிஞ்சிருக்கு அல்லாஹ் பத்தி. அல்லாஹ் தான் எஜமான், நம்ம தான் அடிமைன்னு வழங்கி வச்சிருந்தாங்க. அப்ப அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்கள் அல்லாஹ் தவிர மற்றவங்களையும் கொஞ்சம் குளிப்பாட்டினார்கள், மற்றவங்களையும் திருப்திப்படுத்த நினைத்தார்கள். சிலை வடிவமாக வைத்துக்கொண்டு, சமாதி வடிவமாக வைத்துக்கொண்டு அவங்களையும் கொஞ்சம் போய் நினைச்சாங்க, வழிபாட்டுகளை செஞ்சாங்க, காணிக்க போட்டாங்க, அவங்கள கெஞ்சினாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன பதில குர்ஆன் சொல்கிறது, மானஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க இவங்களை எதுக்கு வணங்குறோம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைக்குவாங்க, அதுக்கு தான். இவங்க அல்லாஹ் இல்ல. மக்காவில் உள்ள காபிர்கள் சொல்றமே இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்லி வணங்கி இருக்கிறாங்க? நாங்க இவங்களை வணங்குறது நெசம், இவங்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை. இவங்களுக்கு ஒரு காணிக்கையை நாங்கள் போட்டால், நேர்ச்சை செய்தால், இவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள், அதுக்கு தான் வணங்குறோம் என்று அவங்க சொன்ன பதிலை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாஉலாயி ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். நாங்க ஏன் இவங்களை எல்லாம் வணங்குறோம் என்று கேட்டா, இவங்களை அல்லாஹ்னு நினைத்து நாங்கள் வணங்கவே இல்லை. நாங்க இவங்களை வணங்கினா, இவங்களுக்கு நேர்ச்சை பண்ணா, இவங்களுக்கு காணிக்க போட்டா அல்லாஹ்ட்ட எங்களுக்காக பேசி தருவாங்க என்று அவங்க சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அப்ப என்ன இதுல விளங்குது? அவர்கள் அல்லாஹ்வை அணுகுவதற்கு இந்த குறுக்கு வழி இருக்குன்னு நினைச்சாங்களே, அதை திருத்தத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவர். அதனாலதான் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவங்களை இணை கற்பிக்கிறார்கள் சொன்னமே. மக்காவில் உள்ளவங்களை ரெண்டு அல்லாஹ் சொன்னாங்க அவங்க இல்ல, அல்லாஹ் 8 பேர்னு சொன்னாங்களா? இல்ல, ஒரு அல்லாஹ் தான். அவன் பெரிய ஆளு, இவங்க வாங்கி தர்றாள், இவங்க புரோக்கர்ஸ். அவங்க நினைத்ததெல்லாம் என்னது? இவங்க எல்லாம் இடைத்தரகர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள். அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து அல்லாஹ் படைத்தவன் ஒருத்தன் இருக்க, இறந்து போன தர்காவில் போய் அவுலியாவேன்னு கேட்கறாங்க. ஏன்பா நேரா கேட்க வேண்டியதானே? வாங்கி தருவாங்க, நெருக்கமாக்கி தருவாங்க, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணுவாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னதாக அல்லாஹ் எதை குர்ஆனிலே சொல்கிறானோ அதை இஸ்லாம் என்ற பொருளில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை திருத்துவதற்கு மாற்றுவதற்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தானோ அதையே இஸ்லாம் என்ற பெயரால் இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை அணுகிறதுக்கு இந்த மாதிரி இடைத்தரகர் வேணும், ரெக்கமெண்ட் வேணும், பரிந்துரையை வச்சு தான் அல்லாஹ்வை அணுக முடியும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே கிடையாது. இந்த வசனத்தில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது போக நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் கூட நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்கிறோம் இந்த விஷயத்துல. அல்லாஹ்வை அணுவதற்கு ஒரு ஆள் வேணும்,
ஒரு ரெக்கமெண்ட் வேணும், ஒரு பெரியாரை பிடிக்கணும், ஒரு மகானை பிடிக்கணும், ஒரு செய்கை பிடிக்கணும், ஒரு சாமியாரை பிடிக்கணும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோமே, இது தர்க்க ரீதியா லாஜிக்கா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தாலும் கூட இது பெரிய தப்புன்னு உங்களுக்கு குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஹதீஸே உங்களுக்கு தெரிய வேணாம். சிந்திச்சு பார்த்தாலே விளங்க இது பெரிய டேஞ்சரான சிந்தனையாவில் இருக்கு, சரியில்லையே. எப்படி சிந்திக்கணும்? சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்னு கேட்டா, நாம ஒரு ஜனாதிபதி அணுக போறோம். ஜனாதிபதி நான் போனா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. யார வெளியே போடான்றாங்க. அப்ப நான் போய் ஜனாதிபதியை பார்க்கிறதா இருந்தால் இங்க இருந்து கீழே இருந்து ஒரு எம்எல்ஏ பிடிச்சி, அவர் மூலமா ஒரு எம்பியை பிடிச்சி, அவர் மூலம் மத்திய அமைச்சரை பிடிச்சி, அவர் மூலமா அவர் போனா தான் நான் என்ன செய்ய முடியும்? பிரதமரையோ ஜனாதிபதியோ என்னால பார்க்க முடியும். அது மாதிரி தான் மாநிலத்திலையும் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி பார்க்க முடியல? எனக்கு அவரை தெரிகிறது, அவருக்கு என்னை தெரியாது. என்ன காரணம்? எதனால சிஎம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கிறோம்? எனக்கு சிஎம் தெரியும், சிஎம்க்கு என்னை தெரியணும்ல, என்னை தெரியாது. என்னை அவருக்கு தெரியாத காரணத்தினால ஒரு ஆள் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல ஆளு, நம்ம கட்சிக்கு உழைக்கிறவரு, ரொம்ப காலமா கட்சியில் இருக்கிறாரு, நம்ம தாப்பனார் காலத்தில் இருக்கிறாரு, ஏதாவது போய் சொல்லி ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம்ல, அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வுக்கு என்னை தெரியும். எனக்கு அல்லாஹ்வை தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு என்னை அதிகமாக தெரியும். நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ்வுக்கு என்னை தெரியாதா? உங்களை பத்தி அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் நீங்க நினைச்சாலே அல்லாஹ்வை விட இவருக்கு உங்களை பத்தி அறிவு கூடல் வராதா? நான் போய் உங்களை அல்லாஹ்ட்ட சொல்லி தர போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப என்னைய பற்றி அல்ல உங்களை பற்றி அல்லாஹ் என்ன தெரிந்து வைத்திருக்கிறானோ அதை விட எனக்கு கூட தெரியும். அவுலியா உங்களுக்கு உங்களை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்ல போறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவுலியாங்கிறவர் உங்களை பத்தி அல்லாஹ்வை விட ரொம்ப தெரிஞ்சவன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு என்னமோ தெரியாத மாதிரி இவர் உங்களை பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரியும் இவர் போய் அல்லாஹ்ட்ட சொல்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப இது அல்லாஹ்வுக்கு இடையில நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்று நீங்கள் எடுத்தீர்களேயானால் அப்ப அல்லாஹ்வுக்கு ஒண்ணு தெரியாது என்று நீங்கள் உங்களை அறியாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வை மனித நிலையில் வைத்து பார்க்கிறீர்கள். மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்ப நான் அல்லாஹ் அடுத்து நேரடியா கேட்கிறேன், இறைவா எனக்கு தீராத வயிற்று வலியா இருக்கு, அதை போக்கு, அல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையா இருக்கிறேன், அது நீக்கு, ரொம்ப கடனாளி ஆயிட்டேன், அந்த கடனை நீக்குன்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அப்படி நம்மளை பார்த்துட்டு இவன் யாரா புதாளா இருக்கான், இவன் என்ன பார்த்து அப்படி சொல்லுவான். முதலமைச்சர் சொல்லுவார், ஜனாதிபதி சொல்லுவார், மந்திரி சொல்லுவார், விரட்டி விடுவாரு, குள்றக்கு வந்திருப்பாங்க விரட்டி விடு, அப்படி கூட சொல்லிடுவார். படைச்சவன் சொல்லுவானா? அப்ப எதுக்கு புரோக்கரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன்கிறத கூட நம்ம விளங்கல. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் விளங்கல. வெளிப்படையா உள்ளது மட்டும் அவனுக்கு தெரியாது, இங்க உள்ளதும் தெரியும். யாலமு ஹாயினத்தல் அயுனி வமா துக்ஃபி சுதூர், கண்களுடைய சாடை பேசுறீங்களே அதுவும் அவனுக்கு தெரியும். உங்கள் உள்ளங்களிலே மறைத்து வைத்திருக்கிறீர்களே அதுவும் அவனுக்கு தெரியும். சிபாரிசு பண்ண போறாரு, அவருக்கு வெளியில உள்ளதான் தெரியும், அவனுக்கு உள்ளதும் தெரியும். நீங்க என்ன நோக்கத்தில் கேட்கறீங்க, என்ன கிரிமினலா வர்றீங்க, எல்லாம் தெரியும். அப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிங்க என்று சொன்னாலேயே அங்க ஒரு உங்களை அறியாமல் ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லாஹ் விவரம் கேட்டவன். அதான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் தெரியாது, அல்லாஹ்வை விட இவர்களுக்கு அதிகமா தெரியும். இதுதான் அல்லாஹ் புரிஞ்சுக்கிற லட்சணமா? அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்க, எல்லாத்திலும் அக்பர் தானே. கேட்கிற சக்தி நம்ம அக்பர், அக்பர்னா மிகப்பெரியவன். எதுல மிகப்பெரியவன்? கேட்கறதுல பெரியவன், பார்க்கறதுல பெரியவன், கொடுக்கறதுல பெரியவன், தர்றதுல பெரியவன், தண்டிக்கிறதுல பெரியவன், மன்னிக்கிறதுல பெரியவன், அருள் செய்வதில் பெரிய, எல்லாத்திலும் பெரியவன். அல்லாஹ் அக்பர்னு வாயினால சொல்றோம், அனைத்துக்கும் பெரியவன், அனைத்துக்கும் பெரியவன் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இல்லை இல்லை உன்னை விட இவர் பெரிய ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த ரெக்கமெண்ட் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு ஆளை நீங்க இடையில பிடிக்கிறீங்கல்ல, இடைத்தரகரா பிடிச்சி நீங்க முதலமைச்சரையோ ஒரு மந்திரியோ பார்க்க போறீங்க. இந்த முதலமைச்சரை பார்க்க போற இடைத்தரகர் இருக்கார் பாருங்க, அவர் கண்டிப்பா அவருடைய லாபத்துக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்துவார். தன்னுடைய லாபத்துக்கு ஒண்ணு ஏற்கனவே நீங்கள் அவர் வெற்றிக்கு உழைத்திருப்பீர்கள், அதுக்காக உங்களை கூட்டிட்டு போவார். இல்லன்னா இப்ப ஏதாவது கவர்ல வச்சு ஏதாவது கொடுத்திருப்பீர்கள். ஒன்னும் ஏற்கனவே நீங்க அவருக்கு ஏதாவது பாடுபட்டு இருந்தா உங்களை கூட்டிக் கொண்டு அறிமுகப்படுத்துவார். இல்லை என்று சொன்னா இனிமே ஏதாவது 1 லட்சம் ரூபாய் தெரியா, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றேன், 2 லட்சம் ரூபாய் தெரியா, அந்த லைசன்ஸ் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் வரக்கூடிய லாபத்திற்காகவோ ஏற்கனவே அவர் பெற்ற லாபத்திற்காகவோ தான் உங்களை கொண்டு அறிமுகப்படுத்துவார். இல்ல வரவனையெல்லாம் கூட்டிக் கொண்டு ஜனாதிபதி விட முடியுமா? அவனுக்கு ஏதாவது இருக்கணுமா இல்லையா?
அவனுக்கு ஏதோ லாபத்துக்கு செய்வான். இப்ப நீங்க மகான்கள் பெரியார்கள் சொல்லி கொண்டு போனீங்கன்னா நீங்க அவங்கள அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். எந்த மாதிரி யூஸ் பண்றீங்க? அவங்களையும் கவலைப்படுத்துறீங்க. புரோக்கரா வருவாங்கன்னா இந்த புரோக்கருடைய வேலை என்ன? இல்லாத இருக்கிறதா சொல்லி, இருக்கிறத இல்லாத சொல்லி, அதுதானே புரோக்கர். உங்களை ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பீங்க, அவன் உங்களை அறிமுகப்படுத்துவான். இவர் தலைமுறை நம்ம கட்சியில தான் இருக்கிறாரு, அந்த காலத்தில் பச்சை குத்துனாள் இவரு, அப்படி எல்லாம் உங்களை பத்தி கொஞ்சம் கூட குறைய அறிமுகப்படுத்தணும், போய் சொல்லணும். அப்படிலாம் சொல்லி அவரை ஏமாத்தி காரியம் சாதிக்கப்படும். பெரும்பாலும் என்ன செய்வாங்க, உங்களுடைய யதார்த்தம் என்னவோ அதை பல மடங்கு பெருக்கி சொல்லி அவரை ஏமாத்தி நம்ப வைத்து அந்த முதலமைச்சரிடமிருந்து ஒரு காரியத்தை சாதித்து தருவார்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுகிறதே இல்லை, நோன்பு வைக்கிறதே இல்லை, ஜக்காத்தும் கொடுக்கிறதே இல்லை, எல்லா தப்பும் பண்றோம். நம்மளை கூட்டிட்டு போய் இந்த மகான் பெரியார் போய், யா அல்லாஹ் இவர் எப்ப பார்த்தாலும் பள்ளி வாசலே கேதின்னு இருப்பாரு சொல்ல முடியுமா? என்னத்துக்கு சொல்ல போறாருங்கிற? நீ எல்லா தப்பையும் பண்ணி இருக்கும் பொழுது இவர் போய் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லிட போறாரு? சிபாரிசு பண்ணுவார்னு சொல்றீங்களே, என்ன சிபாரிசு பண்ணுவாரு? தொழுவாத ஒரு மனுஷன் கூட்டிட்டு போய் நல்லா ஒரு பள்ளிவாசல கதின்னு இருப்பாரு, ஒரு நோம்பு விட மாட்டாரு, அப்படியா நல்லா நம்பி, அப்படி அர்த்தம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் ஒரு ஏமாளிமா நினைக்கிறோம். பொய் சொல்லி முதலமைச்சரை ஏமாத்துற மாதிரி, பிரதமரை ஏமாத்துற மாதிரி, லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிற மாதிரி அல்லாட்டையும் சாதிக்கலாம். கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதா சாலக இபாதி அன்னி, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றான். இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டால போதும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள புரோக்கர் இடைத்தரகர் ஒளிஞ்சிட்டா போதும், சுரண்டல் அழிஞ்சு போயிடும், ஏமாத்து இருக்காது, ஃப்ராட் இருக்காது. மதத்தின் பெயரால் உள்ள பெரும்பாலான பித்தலாட்டங்கள் ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? இதா சாலக இபாதி, எனது அடியார்கள் நபியே முகமதே உன்னிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்டால், அல்லாண்டா யார் என்று கேட்டார்களே ஆனால் சொல்லு கரீபுன் இன்னி கரீபுன், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லு. அல்லாண்டா யார், எங்க இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று உன்கிட்ட கேட்கிறாங்களா? அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்? இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். அருகில் மாத்திரம் இல்ல, உஜீபு தாவத்த தாயி இதாதான், என்னை பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன். பக்கத்துல இருக்கிறேன், பக்கத்துல இருக்கிறனால போய் கேட்ட இயலாது. ஒரு பயங்கரமான கஞ்ச பைய பக்கத்துல இருப்பான், பக்கத்துல கேட்ட முடியுமா? கொடுக்கிறவனாவும் இருக்கணும்ல, அவன் பக்கத்துல இருந்தா மட்டும் கேட்ட முடியாது, பக்கத்துல இருக்கணும், அவன் தர்றவனாவும் இருக்கணும். நமக்கு பக்கத்துல ஒரு கோடீஸ்வரன் இருக்காரு, ஆனா எச்சிக்கையால காக்கா வரட்ட மாட்டாரு, கேட்க முடியுமா போய்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? கிட்டையும் இருக்கிறேன், கிட்ட மட்டும் இருக்கு நினைச்சுக்கிறாத, தர்றவனாவும் இருக்கிறேன், கேட்கிறவனுக்கெல்லாம் தருவேன். உஜீபு தாவத்த தாயி இதாதான், அழைக்கக்கூடிய நேரத்தில் அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன். ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடமே பதிலை தேடட்டும். என் அடியார்கள் என்கிட்ட தான் ரிப்ளை கேட்கணும், வேற ஆள் வழியா புரோக்கர் வழியா வரக்கூடாது. ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடமே நேரடியாக அணுகட்டும். வல் யூமினு பி, என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்கள் நேர் வழி பெறுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். எப்படி நம்ம நம்பணும்? அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கிறான். கிட்டனா அதையும் வளர்க்கிறான்ல. கிட்டனா என்ன? 2 மைல் இல்லையா, 10 மைல் தொலைவில்லையா, எங்க கிட்டையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், கிட்டனா எங்க கிட்ட இருக்கேன் தெரியுமா? உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் உனக்கு கிட்டத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன்கிறவன் மூளைதான மனுஷன். ஒரு மனிதன் நம்ம அந்த உடலெல்லாம் சொல்லி கொண்டாலும் மனிதன்டா யாரு? மூளைதான் மனுஷங்கிறது. அதான் அதுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது தெரியுமா? பிடரி நரம்பு தான். அந்த மூளையோட ஒட்டி அங்கதான் எல்லா கனெக்ஷனும் ஜாயிண்டா இருக்கு, முடிச்சு அங்கதான் இருக்குது. இந்த பிடரி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது. என் கை எனக்கு கிட்ட இல்ல, கைக்கு மூளைக்கு தூரம் இருக்குல்ல, மூளை தான் மனுஷன் எடுத்துக்கிட்டீர்களே. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பார்த்து எதுன்னா பிடரி தான். அப்ப பிடரி தான் ஒரு மனுஷனுக்கு, அவனுடைய மூளைக்கு, அவனுடைய சிந்திக்கிற திறனுக்கு, அதை தீர்மானிக்கிற உறுப்புக்கு பக்கத்தில் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அது இல்ல பக்கத்தில், நான் தான் பக்கத்தில் இருக்கேன். இதான் பக்கத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இது பக்கத்தில் கிடையாது. இது எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறதோ அதை விட கிட்டத்தில் நான் இருக்கிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் அவ்வளவு கிட்ட இருக்கிறேங்கிறான். அதாவது உனக்குள் 2.5 இருக்கிறேன்னு சொல்றான். நம்ம தூரத்தில் எதுக்காக வேண்டி நீ வேற ஆள்கிட்ட போற? வேற ஒரு ஆள்கிட்ட போற எதுக்கு போறோம்? நம்ம விட தூரத்தில் அவர் இருக்கிறார்கள், அதுதான் போறோம். நம்ம விட தூரத்தில் இருக்கிறார்கள், ஜனாதிபதி ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். நீ யார புரோக்கரா பிடிக்கிறியோ, நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு புரோக்கரா பிடிக்கிறியா, உனக்கும் அவருக்கு 500 கிலோமீட்டர் இருக்கு. நான் அதை விட கிட்ட இருக்கிறேன்.
அட கிட்ட இருக்கிறவனை விட்டு எட்ட உள்ளால போய் புரோக்கரா பிடிக்கிறீங்க. நான் தரக்கூடிய ஓனர் முதலாளிக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ புரோக்கரா பிடிக்கிறாள் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறார். அது மூத்தா போயிட்டார். அவரை போய் கூப்பிடுறீங்க நல்லா கேட்கறான். அதான் கிட்டேங்களாம். அப்ப நம்ம அறிவாளி யார்கிட்ட கேட்கணும்? இவ்வளவு கிட்டவன் இருக்குமா நமக்கு ஆலய புரோக்கர் எதுக்கு? கேட்டா உடனே கேட்க போகுது, உடனே போக போகுது. அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட மனிதனுக்கு நாம் தான் அருகில இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அருகிலன்னா அல்லாஹ் மனுஷன் ஒன்னு விளங்கிட கூடாது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருகே இருக்கிறான்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, குன்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அவன் கேட்கிற காதாக நானாகி விடுகிறேன், அவன் பார்க்கிற பார்வையாக நானாகி விடுகிறேன். அவன் ஒரு முழம் எடுத்து வைத்தானே, ஒரு ஜான் எடுத்து வைத்தால் நான் ஒரு முழம் அவனை நோக்கி வருகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன். இப்ப என்ன தெரிஞ்ச வேற ஆளு நீங்க லேசா அப்படி எடுத்து வைக்கிறீங்க அல்லாஹ் அவனுக்கு போறதுக்காக வேண்டி. அவன் அப்படி கையை கட்டி நிக்க மாட்டான். வா வா அது பண்ண மாட்டான். நீ ஒரு ஜான் எடுத்து வச்சினா அவன் ஒரு முழம் எடுத்து வைக்கிறாங்கிறான். நீ நடந்து வர்ற அல்லாஹ் நோக்கி, அவன் என்ன செய்யறான்? தர்றதுக்கு ஓடி வர்றான். யாரெல்லாம் கெஞ்சிறதுக்கு நீ கையேந்திர, நீ கையேந்திர வேகத்தை விட பல மடங்கு வேகமா கொடுக்கிற கை அவனுக்கு நீளுது. அவன் அவ்வளவு பாஸ்டா வர்றாங்கிறான். நீ ஏந்துவதை விட அவன் தருவதற்கு வேகமா வருகிறான். அப்படி அதான் நெருக்கத்துக்கு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்டா, தர்றதுல கேக் காட்டி கோவப்படுவானா. கேக் காட்டி கோவப்படுற ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கர்? கேட்டா சங்கடப்படுறவன பாக்குறோம். எவ்வளவுதான் வள்ளல் பேர் எடுத்தாலும் எவ்வளவுக்கு தருவார் அவரு? ஒரு தடவை கேட்பீங்க. இன்னைக்கு போய் கேட்டீங்க, வள்ளல் பக்கத்து வீட்டுல பெரிய வள்ளல் இருக்காரு, கேட்கறீங்க, ஒரு 500 ரூபாய் தந்துருவாரு. வெளியே வந்துட்டு மறுபடியும் 500 ரூபாய் கேட்கறீங்க. இப்பதான் வந்துட்டு போன சொல்லுவாரா இல்லையா? இப்பதான் வந்துட்டு போன வரல. இவன் என்ன செய்வான்? சந்தோஷம். இங்க பார், எனக்கு முடியும் நினைக்கிறான் பத்தியா, நான் கொடுப்பேன்னு நினைக்கிறான் பத்தியா, திருப்பி வர்றான் பத்தியா. இப்படிப்பட்டவன் இறைவன். நம்ம மனுஷன் கேட்டா புரோக்கர் கேட்டீங்களா சங்கடப்பட்டுருவான். இவன் சங்கடமே பட மாட்டானா, கோவப்படுவானா. அடே நான் ஒருத்தன் இருக்கிறேன், தரதுக்கு ரெடின்னு சொல்றேன், கேட்ட கேட்க மாட்டேங்கிற. அப்ப எவனெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கலையோ அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான். அப்ப கேட்காட்டி கோவப்படுறது என்பது கருணையுடைய உச்சகட்டம். ஏன் நீ கேட்காம இருக்கிற? அப்படிப்பட்டவனாக நீங்கள் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை புரியுது எப்படி புரியணும்னா, எந்த தரகரும் வேண்டியதில்லை, எந்த புரோக்கரும் வேண்டியதில்லை. நேரடியாக அல்லாஹ்ட்ட கேளு, என்ன தேவையா இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் உன்னுடைய கோரிக்கையை வை, நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன். அல்லாஹ் எந்த அளவுக்குலாம் சொல்றான்னு கேட்டா, இரவுல நள்ளிரவுல முதல் வானத்தில் இறங்கி உருவமா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யாராச்சும் மன்னிப்பு கேட்கிறவன் இல்லையா, நான் மன்னிக்கிறேன். யாராவது கோரிக்கை வைக்கிறவன் இல்லையா, நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கேன். டெய்லி அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்யறது மனுஷன் இயல்பு. மன்னிப்பு கேட்கறீங்க பாருங்க, சந்தோஷப்படுறான். பார் பாவம் செஞ்சுட்டான், செஞ்சவன இப்ப என்ன செய்யறான் பாத்தியா, நான் மன்னிப்பேன்னு நினைக்கிறான் பாரு. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிப்பேன்னு நினைக்கிறான் பாரு, என்கிட்ட கையேந்திரான் பாரு. அப்படி அல்லாஹ் பெருமை அடைவான். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் சும்மா போனா போன்னு தர்றவன் கிடையாது. கேட்டா அவ்வளவு குஷி அவனை தாங்கல. அல்லாஹ் கேட்ட உடனே சங்கடப்படுவான்னு நினைக்காதீங்க. கேட்டான்னு செய்வான், அவனுக்கு சந்தோஷம். இப்ப புரோக்கர் வேணுமா? இப்படி ஒரு இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில், இறைவனை இப்படி நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் நாம நேரடியாக அவன் அணுகக்கூடாது. இதை புரிந்து அல்லாஹ்விடத்திலே புரோக்கர் இல்லாம, இடைத்தரகர் இல்லாம நேருக்கு நேர் கேட்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய உரையிலே தொடர்ச்சியாக அல்லாஹ்வை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் ஒவ்வொரு தடவையும்
மனிதர்கள் இறைவனை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை போன்ற மனிதர்களை பார்த்து அவர்களிடத்திலே எப்படி அணுகுகிறார்களோ அப்படித்தான் இறைவனையும் அணுக வேண்டும் என்று கருதித்தான் இறைவனையும் புரிந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னவென்றால், இந்த உலகத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் அல்லது பிரதமர் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்களே நேரடியாக முழு நாட்டையும் நிர்வகிப்பது கிடையாது. தங்களுடைய பல்வேறு பணிகளை பலரிடத்திலே பிரித்து கொடுத்து, நீங்கள் இந்த இலாக்காவை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த துறை எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரித்து கொடுத்து விட்டு தான் அவர்கள் நிர்வகிப்பதை நாம பார்க்கிறோம். அதே போல பகுதிகளை பிரித்து கொடுப்பார்கள். நீங்க தமிழ்நாட்டை பார்த்துக்கிறங்க, நீங்க ஆந்திரா பார்த்துக்கிறங்க, இப்படி பிரித்து கொடுப்பார்கள். ஊர்களை பிரித்து கொடுப்பார்கள், மாவட்டத்தை பிரித்து கொடுப்பார்கள், இப்படி தாலுகாக்களை பிரித்து கொடுப்பார்கள். இப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களே மொத்தத்தை நிர்வகிக்கிறது கிடையாது. அங்கங்க கொடுத்து நீ இதை பார்த்துக்க, இதை பார்த்துக்க, இந்த ஊரை பார்த்துக்க என்று கொடுக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் பெரிய நிறுவனமாக இருந்தால் அவரே எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். ஒவ்வொரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை நீம்பாரு, இந்த வேலையை நீம்பாரு, இது இந்த செக்ஷன் சொல்லி பிரித்து நடத்துற காட்சியை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு 7-8 நிறுவனம் இருந்துச்சுன்னு சொன்னா 7-8 மேனேஜர்களை போட்டு இவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த காரியம் ஆகக்கூடியவர்கள் நேரடியா அந்த ஓனர் அணுக மாட்டாங்க, இந்த மேனேஜரை தான் போய் பார்ப்பாங்க. அவர் வழியாக தான் காரியங்களை முடித்துக் கொள்வார்கள். தங்கள் பக்கத்தில் உள்ள அதிகாரி, கிராம அதிகாரி அல்லது தாசில்தார் அல்லது கலெக்டர் இப்படித்தான் தங்களுடைய காரியங்களை அணுகுவார்களே தவிர நேரடியாக போய் ஆட்சியாளரை, தலைமை வகிக்கக்கூடிய ஆட்சியாளர், பிரதமரை, மன்னரை அணுகிறது கிடையாது. இப்படி எல்லாத்திலையும் இப்படித்தான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் கேட்டா, அல்லாவும் இப்படித்தான் நடப்பான் நினைச்சுக்கிறாங்க. அல்லாவும் அணுகிறதா என்ன செய்யணும், இன்னென்ன வேலையை இவர் பார்த்துக்குவாரு. பேய் பிடிச்சிருச்சா நீங்க அவர்கிட்ட போங்க, வயிற்று வலிக்கு இவர்கிட்ட போங்க, வெளிநாடு போகணும் அவர்கிட்ட போங்க, இன்னென்ன மாதிரி ஒண்ணு குழந்தை வேணும் இங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள், அது முஸ்லீம்களையும் அறியாமையில செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலையும் அப்படி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இவருக்கு இந்த டியூட்டி, இவர் அந்த டியூட்டியை பார்ப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் அந்த மனிதர்களை பார்க்கிற மாதிரியே இறைவனையும் படைத்த இறைவனையும் கருதி கொண்டு இப்படி டிபார்ட்மெண்ட் பிரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். பகுதிகளை பிரிக்கிறாங்க. இவர் இந்த ஊருக்கு கடவுள், இவர் நாகூருக்கு இவர் தான், இவர் ஏர்வாடிக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி ஊர் வாரியா இவர் இந்த ஊரை பார்த்துக்குவாரு. மொழி வாரியா இவர் இந்த மொழிக்கு உள்ள கடவுள் இவர் தான், அந்த மொழிக்கு உள்ள கடவுள் அவரு. இப்படி மொழி வாரியான மனுஷன் எப்படி மாவட்டம் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறானோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய செட்டப்ல என்ன பண்றாங்க, இவங்க இப்படி பிரித்து வைத்துக் கொண்டு அவங்கவுங்க கடவுள்கிட்ட நிறையெல்லாம் போக முடியாது. அவர் எங்கே இருக்கிறாரு, நம்ம அணுகிறதா இருந்தால் நமக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் தான் வசதியா இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர்கள் கடவுள் விஷயத்திலையும் இறைவன் விஷயத்திலையும் எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனை பொறுத்தவரைக்கும் இப்படி புரியுறது சரியானு கேட்ட சரியில்லை. ஏன் இந்த தப்பு செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு அடிப்படையான வேறுபாடு உங்களுக்கு விளங்கல. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் ஏன் அப்படி அங்கங்க ஆளுகிற நியமிக்கிறாரு, அவருக்கு ஏழாதுங்கிற நியமிக்கிறார். விளங்கிற வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா, அவருக்கு டெல்லியில உட்கார்ந்து இருக்க முடியுமே தவிர டெல்லியில உட்கார்ந்து கொண்டு சென்னை அவருக்கு பார்க்க இயலாது. சென்னையை பார்த்துட்டு இருக்கும்போது கும்பகோணத்தை பார்க்க இயலாது. கும்பகோணத்தை பார்க்கும் பொழுது குக்கிராமத்தை அவருக்கு பார்க்க முடியாது. அவருக்கு பார்க்க இயலாது என்ற காரணத்தினால மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேட்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அவங்களுடைய பார்க்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அவங்களுடைய உடல் வலிமை, சிந்திக்கிற திறன் ஒரு எல்லைக்கு ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. இப்படிங்கிற காரணத்தினாலதான் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, தனக்கு முடியும் போது தானே பார்த்துக்கிறான், முடியலங்கும் போதுதான் நீங்க இதை பாருங்க. ஒரு கம்பெனி வச்சிருக்கும் போது அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கும் போது அவன் தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அது 4 பெட்டிக்கடையா போகும்போது தான் இன்னொரு 3 பேரை அவன் சேர்க்க வேண்டி வருது. அப்ப ஒரு மனிதன் தனக்கு இயலவில்லை என்ற காரணத்தினாலதான் இப்படி எல்லாம் செட்டப் பண்ணி நிர்வாகம் பண்றான். அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா, மனிதனுக்கு எப்படி இந்த பார்க்கிற சக்தி ஒரு அளவுக்கு இருக்கிறதோ, நமக்கு எதை பார்க்கல, இப்படி முன்னாடி இருக்கிறதா பார்க்கணும். நமக்கு பார்க்க நம்மளும் பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். நமக்கு எதை பார்க்க முடியும் என்று கேட்டால், நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்குது. என்ன எல்லை? வெளிச்சம் இருந்தா தான் முதல்ல பார்க்க முடியும். பக்கத்திலே ஒருத்தர் இருக்காரு, அமாவாசை இருட்டு, லைட்டே இல்ல, அவர் யாரும் பார்க்கல.
நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் 4 அடி பக்கத்தில் இருந்தா கூட நம்ம பார்க்கறதா இருந்தா வெளிச்சம் வேணும், அப்பதான் பார்க்க முடியும். நம்ம எதை பார்க்கிறோமோ அதுக்கு நமக்கு மத்தியில் தடுப்பு இருக்கக்கூடாது. இந்த செவத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, பார்க்க இயலாது. எவ்வளவு வெளிச்சத்தை போட்டாலும் செவத்துக்கு அங்கிட்டு உள்ளால பார்க்க இயலாது. அப்ப செவர் இருக்கக்கூடாது, ஒரு போர்டு இருக்கக்கூடாது, ஒரு திரை சிலை நம்மளை தடுக்கக்கூடாது. இப்படி எல்லாம் கண்டிஷனுக்கு உட்பட்டு நமக்கு பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தூரத்தில் இருந்தா தான் பார்க்க முடியும். ஓபன் பிளேஸ்ல வெட்ட வழியில் நின்றால் கூட 5 கிலோமீட்டருக்கு அப்பால் வர்ற ஒருத்தர் நமக்கு பார்க்க இயலுமாண்டா இயலாது. அப்ப நம்முடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இயலுது, இவ்வளவுதான் நம்முடைய சக்தி தான், இவ்வளவுதான் பார்க்கணும், இதை தாண்டி பார்க்க இயலாது. அப்ப நம்முடைய பார்க்கிற சக்தி இப்படி இருக்கிற மாதிரி அல்லாவுக்கு அப்படியா? எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, எப்படி பார்க்க இயலும்? அதனால அங்கங்க வச்சுக்கிறோம். நாகூருக்கு எதுக்கு நாங்க போறோம்? அங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்க இயலுமா? அதனால அவன் நாகூர் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்து விட்டான். அதனால நாங்க அவர்கிட்ட போய் கேட்கிறோம். அப்படி நினைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வை சக்தி எப்படிப்பட்டது? ஒரு நேரத்தில் நமக்கு 2 கண்ணு இருக்குங்க. 2 கண்ணை கொண்டு 2 காட்சி பார்க்க இயலாம அல்லாஹ் நம்மளை அப்படி பழகணும், நம்மளை படைச்சிருக்கான். 2 கண்ணு, இந்த கண்ணை கொண்டு இங்க பார்க்கறது, இந்த கண்ணை கொண்டு இவரை பார்க்க இயலுமா? 2 கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் பார்க்கறதே தவிர ஒரு கண்ணு ஒரு பக்கம், இன்னொரு கண்ணு இன்னொரு பக்கம் பார்க்கிற அளவு கூட நமக்கு வலிமை இல்லை. ஒரு டைரக்ஷன் பார்க்க முடியும், அவ்வளவுதான். முதுகுக்கு பின்னாடி நமக்கு பார்க்க இயலாது. ரொம்ப கிட்ட வந்தா கூட பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருந்தா தான் பார்க்க இயலும். இந்த மாதிரி இறைவனுக்கு இருக்குமா? இருந்தா அவன் வேற ஆள்கிட்ட கொடுக்கத்தான் வேண்டி இருக்கிறது. அப்படி இறைவன் இல்ல, அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். இருட்டுல பார்ப்பான், பகல்ல பார்ப்பான், கிட்டத்துல பார்ப்பான், தூரத்துல பார்ப்பான். ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் பார்ப்பான். ஒரு டைரக்ஷன் தான் பார்க்க இயலும். உருண்டையா இருக்கு பூமி, உருண்டைய ஒரு பந்தா இருந்தா கூட கிட்டத்துல வச்சா கூட 50% தான் நீங்க பார்க்கலாம், அங்கிட்டு உள்ள பார்க்க இயலாது. ஒரு உருண்டையா இருந்தா கூட. ஆனால் பூமி உருண்டையா இருந்தாலும் கூட அவன் மேலே பார்ப்பான், கீழே பார்ப்பான். ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை என்னது, பூமிக்கு மேல உள்ளதும் பார்ப்பான், மேல கீழே எது சுழல்கிற உருண்டைக்கு எது மேல எது கீழே, அது சுழல்கிற உருண்டையில ஒரு பகுதி உங்களுக்கு பார்க்க இயலும் மனிதனுக்கு. அல்லாஹ்வுக்கு அங்கிட்டு பார்க்க இயலும், இங்கிட்டு பார்க்க இயலும். இப்படிங்கிறத நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் அவன் யாருக்கும் எந்த இலாக்காவும் பிரித்து கொடுக்க, அவனே தான் எல்லாத்தையும் பார்க்கிறானே, அவனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அவனையே நேரடியாக நம்ம அணுகிவிடலாம். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். அது ஒரு முக்கியமானது தானே, கேட்கிறது ரொம்ப முக்கியமானது. கேட்டா தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர முடியும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பக்கத்தில் விட்டு போய் கேட்டு வந்துடலாம், அவன்கிட்ட தூரத்தில் போய் எப்படி கேட்கறது அப்படி நினைத்து கொண்டுதான் நம்ம அங்கங்க தர்காக்கள்ல போய் கேட்கிறோம், வேற வேற ஆட்கள்கிட்ட போய் மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் இப்படி உலகம் கேட்பான், லட்சக்கணக்கான பேர் கத்த போறோம், அதனால நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு மனிதனுக்கு செட்டப் பண்ற மாதிரி பண்ணுகிறோம். மனிதனுடைய கேட்கிற சக்தியும் அல்லாஹ்வுடைய கேட்கிற சக்தியும் ஒன்னாண்டு கேட்டா இல்லைங்கிறது விளங்குனது குழப்பம் வராது. என்ன இவங்க விளங்கி வச்சிருக்காங்க அல்லாஹ்வை, இறைவனை, கடவுளை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அவன் நம்மள மாதிரி தான். நமக்கு எவ்வளவு ஆற்றல் பார்க்கிற சக்தி இருக்கு அவ்வளவு அவனுக்கும் பார்க்க இயலும். நமக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு அவனுக்கு கேட்க இயலும் இவங்க நினைக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு கேட்க இயலும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுள்ள உள்ளது கேட்க இயலும். ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசினாதான் கேட்க இயலும், அதாவது பிரித்தறிய இயலும். அவ்வளவு பேரும் ஒன்னா கத்திரிட்டு வைங்க, ஒரு கதம்பமா ஒரு கூச்சல் விளங்குமே தவிர நீங்க என்ன கேட்டீங்கன்னு விளங்காது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோரிக்கை கத்துறீங்க இந்த சபையில இருந்து கொண்டு. யார் நீ இன்னது கேட்ட, நீ இன்னது கேட்டேன்னு எனக்கு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப நம்ம ஒரு நேரத்தில் ஒரு ஆள் கியூல தான் கேட்டாகணும். மனிதனுடைய கேட்கும் சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க இயலும், 2 கேட்க இயலாது. இந்த காதுல நீ சொல்லு, இந்த காதுல நீ சொல்லு, ஒன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப கேட்க வேணாம். 2 காதுக்கு 2 கேட்டு பார்ப்போமே, 2 கேட்க இயலாது. 2 போன் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ண இயலாம? முதல்ல 2 போன் அடிக்குது, இது அட்டன் பண்ண அதை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் ஹோல்டும் வச்சிருக்கான். அப்ப அந்த ஒரு போன்ல கூட ஒரு 2 போன் அட்டன் பண்ண நம்மளுடைய சக்தியை பார்த்தீங்களா? இதான் மனுஷன். இது பிரதமருக்கு இவ்வளவுதான், முதலமைச்சருக்கு இவ்வளவுதான், ராஜாதி ராஜாவா இருந்தாலும் இவ்வளவுதான் அவருடைய ஆற்றல். அல்லாஹ்வுடைய கேட்கும் சக்தி அப்படியா? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அத்தனை தொலைவில் இருந்து கொண்டு எந்த பாஷையில கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், எவ்வளவு சத்தத்தில் கேட்டாலும், எவ்வளவு குறைந்த சத்தத்தில் கேட்டாலும், லேசா கேட்டாலும், மனசுல நினைச்சாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவன் கிரகித்து அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் எண்ணத்துக்கு இலாக்காவை பிரிச்சு கொடுக்க வேண்டும். 7 ஆட்டி தானே பிரிச்சு கொடுப்பான். எனக்கு 7 நான் ஏன் கொடுக்குறேன்? அந்த இறைவனுக்கு நீ பேசுறது அவனுக்கு கேட்க 7 சொன்னா உன்னைய நிர்வகிக்க மேனேஜர் அவன் நியமிக்க போறான். உன்னை அவனே நேரடியா தனித்தனி நபரையும் அவன் பார்ப்பான் என்று சொன்னால் உன்னைய பார்ப்பதற்கு இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆளவன் நியமிக்க தேவை, அவனுக்கு தேவை கிடையாது. அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹு வாசிஉன், அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா வாசிஉன். வாசிஉன் என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் விரிவு, பறந்துதான் நிற்பான். கொடுக்கிற சக்தி பறந்தது,
பார்க்கிற சக்தி பறந்தது, கேட்கிற சக்தி பறந்து விரிந்தது. இப்படி எல்லாத்திலையுமே நமக்கு இருக்கிற மாதிரி அவனை நினைத்து விடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் இலாக்காக்களை பிரித்து கொடுத்திருக்கிறான் என்பது அடிபட்டு போயிடும். இது கொடுக்கறான்னு வச்சுக்கிறங்க. இஸ்லாமிய அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. இப்படி யாருக்காவது சில இலாக்காக்களை அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான் என்று சொன்னால், திருக்குறான்லையும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அவனுடைய படைப்புகள்ல 2 பேரும் ரொம்ப உயர்ந்து நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே மனிதர்கள்ல 2 பேர் டாப்ல நிக்கிறாங்க. அந்த 2 பேர் இடத்தை யாருமே அணுக முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக 2 மனிதர்கள் தான் நமக்கு காட்சி தர்றாங்க. ஒருவர் இப்ராஹிம் நபி, அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. பயங்கரமான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான். இன்னி ஜாயிலுக்குல் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கு நீ தான் இமாம்ட்டான். மனித குலத்துக்கு அவர் தான் இமாம், மனித குலத்தின் இமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், இத்தபிய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் வழியை நீ பின்பற்றுங்க. அப்ப யாரை எங்க ஒருத்தி வைக்கிறான்னு பாருங்க. நபிகள் நாயகத்தை உலக நபியை அனுப்பி வைத்து விட்டு அவங்களுக்கு அல்லாஹ் போடுற ஆர்டர் என்ன, நீ இப்ராஹிம் நபி வழியெல்லாம் போகணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நமக்கு ஒரு இபாதத்து மாதிரி ஆகிவிட்டோம். பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தரஜாவை அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த தரஜாவுக்குலாம் முத்தாய்ப்பா ஒத்த வரையில சொல்லலாம். இத்தகல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக பொருந்தி கொண்டான், தேர்ந்தெடுத்து விட்டான். ஹலீல்னா என்ன? ஃப்ரெண்ட், நண்பன். மனுஷன் கடவுளுக்கு நண்பனாக முடியுமா? அவன் யார், நம்ம யாரு? கடவுளுக்கு மனுஷன் ஒரு காலத்துக்கு நண்பன் ஆக முடியாது. இந்த மனுஷன்ல இருந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவர் நம்ம கூட்டாளிங்கிறான்ல, வேற யாரையும் அல்லாஹ் ஹலீல்னு சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் கொடுத்தா கூட இலாக்கா கொடுத்தானா? இலாக்கா கொடுத்தானா அவனை? அல்லாஹ் நீ இந்த இலாக்கா நீ பாத்துக்க, இந்த இதை நீ உன் டிபார்ட்மெண்ட் கெஞ்சினார். ஒண்ணு அல்லாட்ட தான் கேட்டார். ரப்பி நீ கைபு தொகையில் மூத்தா, இறைவா நீ இறந்தவர்கள்லாம் உயிராக்குவேங்கிறிய, அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுவேன், காட்டுவேன் அப்படின்னு தான் கேட்டார். அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சா, 4 பறவையை பிடிச்சி அதை எப்படி உயிராக்க வேண்டும் அவர் சொல்லிக் கொடுத்தான். நான் என்ன செய்கிறேன் என்பதை வேண்டால் சொல்லிக் கொடுப்பானே தவிர டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்தானா? நீ மனித குலத்தெல்லாம் இமாம், அதனால இதெல்லாம் நீ பாத்துக்க, இனிமே உனக்கு இந்த மழை விஷயம் கேட்டாங்கன்னா நீ தான் மழையெல்லாம் ஓன் டிபார்ட்மெண்ட், நீ பாத்துக்கிற வேண்டியதான். நீ நான் பார்த்து மழை இறக்கு, நீ நான் பார்த்து எங்கேயாவது விட்டுக்க, அப்படிதான் கொடுத்தானல்ல, முடியாதுன்னு. இந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு பாருங்க, மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு காட்சி நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி தர்றாங்க? மஹ்ஷர் எல்லாம் நிற்கும் பொழுது இப்ராஹிம் நபி தகப்பனார் நிற்பார். இப்ராஹிம் நபி நிற்பாங்க, இப்ராஹிம் நபி தகப்பனார் எல்லாம் நிற்பாங்க அந்த மஹ்ஷர்ல. அப்ப இப்ராஹிம் நபி தகப்பனாரை பார்த்து என்ன செய்வாங்க, அவர் இந்த பக்கம் நிற்பார், இடது பக்கமா நிற்பார். இடது பக்கம் நின்றாலே விளங்கி போயிடும், போற இடம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். வலது பக்கம் நிப்பாட்டப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அஸ்ஹாபுல் மஷ்அமா அவங்க இடது புற வாசிகளா இருப்பாங்களா, அவர் தெரிஞ்சு போயிடும். வாப்பா போற இடம் நரகம் தான், அத்தா நரகத்தை தூக்கி போட போறான்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப அல்லாட்ட கேட்பாரு, யா அல்லாஹ் என்னை இந்த நியாய தீர்ப்பு நாள்ல கேவலப்படுத்தாத நான் ஒரு பிரார்த்தனை பண்ணேன், வலா துகுசினி யௌம யுபஸுன்னு கேட்பார். அது குர்ஆன்ல கூட இந்த துஆ இருக்குது. இறைவா எழுப்பக்கூடிய நாள்ல என்னை கேவலப்படுத்திராத, எனக்கு ஒரு இழிவை ஏற்படுத்திராத அல்லாஹ்னு அவர் கேட்டார். அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான். அப்ப அவர் கேட்பாரு, யா அல்லாஹ், அல்லாஹ்வே இந்த மாதிரி எங்க வாப்பா இருக்காரு, அவரை தூக்கி நரகத்துல போடுறதை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்குது? என்னை இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்னீங்க, அவரை கொண்டு அந்த லிஸ்ட்ல வச்சுப்படியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஒரு முறையிடுவார். அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? மலக்குகளை கூப்பிட்டு அந்த ஆளை கழுதை புலியாக, யார அந்த இப்ராஹிம் நபி தகப்பனார கழுதை புலியாக அந்த வடிவம் ஆக்கி தூக்கி நரகத்துல போடுங்க, இவர் பார்க்க வேணாத, மனுஷ தோற்றத்துக்கு எரிஞ்சிடாதியா, அந்த கருணை காட்டல, இவ்வளவுதான் காட்டுறாங்களா? பாப்பாங்கிற அந்த கோலத்தை பார்த்தா நீ கவலைப்படுற, அவருக்கு நரகம் தான், உனக்காக நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டா அவர் கழுதை புலி வடிவமாக்கி தூக்கி நரகத்துக்கு எரிங்க, இவருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதேன்ட்டான். அவர் பெத்த தகப்பனுக்கு ஒன்னும் செய்ய முடியல என்று சொன்னா என்ன அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுத்திருப்பான்? ஒரு மனுஷன் அடுத்தடுத்த ஆட்களுக்கு உதவி செய்து கொடுப்பதை விட யாருக்கு செய்து கொடுக்க விரும்புவான்? தன்னுடைய தகப்பனுக்கு செய்து கொடுக்க தானே விரும்புவான். உங்களுக்கு தர்றது, உங்களுக்கு பிள்ளையை தர்றது, உங்களுக்கு தர்றது தூக்கி போடுங்க, அவருடைய தகப்பனுக்கு செய்து கொடுப்பது தானே அவருக்குரிய முதல் அதிகாரமா இருக்க வேண்டும். அவருக்கு என்ன கதி ஏற்படுது? இவ்வளவுலாம் நண்பர்னு சொல்லிட்டு, உற்ற நண்பர்னு சொல்லிட்டு அதிகாரம் பேச, அதிகாரம் கிடையாது. நண்பர்னா என்ன? சொல்லு கேட்டு ஒழுங்கா நடக்கிறதுனால உன்னை விரும்பல, அவ்வளவுதானே தவிர டிபார்ட்மெண்ட்ல கை வச்சிடக்கூடாதுன்னு தான்ல. இதுதான் மேட்ரு. இது நபிகள் நாயகத்துக்கு. அடுத்து நம்ம சிறந்த இறை தூதர் நம்ம பார்ப்பதாக இருந்தால் உலக நபி, உலகத்துக்கெல்லாம் நபிங்கிற அந்தஸ்து எல்லாம் கொடுத்தான்.
கடைசி நபின்னு ஆக்கிவிட்டான். பல 14 நூற்றாண்டு எவரும் வராமலேயே இந்த சீர்திருத்த கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் இப்படி கிடைக்கல. அவர் போன அழிஞ்சு போயிடும். ஒரு நபி வந்தாருன்னு சொன்னா அவர் மூத்தா போன அவரை கடவுளாக்கி விடுவாங்க. இவர் ஆக்க முடியல. எப்படிப்பட்ட சிறப்புன்னு பாருங்களேன். அவங்க இன்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்லுவார்களோ அதை சொல்லக்கூடிய கூட்டம் கியாமத் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. 14 நூற்றாண்டா இருக்கு, இனியும் இருக்கு. இஸ்லாத்தை தூய வடிவில் சொல்லக்கூடிய கூட்டம் அவருடைய போதனை கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படுதுங்கிறதெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி மகாம மஹமூதா என்ற சிறப்பை எல்லாம் கொடுக்க போனா அசா எபாச கரப்புக்கு மகாமன் மஹமூதா, புகழத்தக்க ஒரு இடத்துல தான் உன்னை நான் எழுப்புவேன், சாதாரணமாக்க மாட்டேன். ஷஃபாத்துல் குப்ரா என்று அந்த அனைவருக்காகவும் பரிந்துரை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போறான். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தானா? அவர்களுடைய வரலாற்று நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உஹது போர்ல அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். பயங்கரமான வெட்டு. அவ்வளவு பெரிய காயம், கொட்டு ரத்தம் கொட்டுது, மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க. மூத்தா போயிட்டாங்கிற அளவுக்கு அந்த வதந்தி பரவல அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த வேதனை தாங்க இயலாம நான் ஒரு நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசிவிட்டாங்க, இவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள், எனக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், எப்படி ஜெயிப்பான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. இது நீங்க சொல்லலாம், நானே சொல்லுவேன். ஒரு பாதிப்பு ஏற்படும் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம ஒரு பாதிப்புக்கு ஆளாகும் பொழுது விளங்கியோ விளங்காமலையோ இந்த மாதிரி வார்த்தைகளை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். திட்டமிட்டு பிளான் பண்ணி சொல்வது இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லாமல் ஸுலிம, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர மற்றவர்கள் தீய வார்த்தைகள் பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அநியாயம் ஆயிடுச்சா வாயில உன்னோட வார்த்தை வார்த்தா நீ போடான்னு விட்டுறாங்களா? நம்மளை ஒருத்தன் அநியாயம் ஒருத்தன் அடிச்சு விட்டான், தாங்க முடியல, மார்க்கம் தடுத்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருது, குற்றம் பிடிக்க மாட்டான்ல. அநீதி இழைக்கப்பட்டு இருந்தால் அப்படி எல்லாம் சொல்றான, இது அங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அனுமதியை தந்துவிட்டு அவங்க சொன்னாங்க பாருங்க, உடனே கண்டிக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. உங்களை அடிச்சா ஜெயிக்க கூடாது. அப்ப உங்களை ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு சொன்னா தோத்து தான் போகணுமா? அதை டிசைட் பண்ற நானா நீனா? அல்லாஹ் கேட்கறான். அவன் ஜெயிக்க மாட்டான், நீ எப்படி சொல்லுவ? உன்னை அடிச்சவனை கூட இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்குவேன். எத்தனை நபிமார்களை கொன்றுவிட்டு இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தாங்கள, நபிமார்களை கொலை பண்ணாங்க, உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டான். அங்கே என்ன பிடிப்பாது? அதை தீர்மானிக்கிற நானா நீ நாங்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நேரம் பாத்தீங்களா? அவனுடைய ஹபீபு நெருக்கமானவர், இறுதி தூதர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அடியார்கள் ஒரு ஆளு அடி வாங்கி நிக்கிறாரு, ரத்தம் ஓடுது, அவர் சொல்வதற்கு ஒரு ரீசன் இருக்குது என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அவன் நினைக்க மாட்டாங்க. அவன் புட்டே கொடுக்க மாட்டான். நம்ம எல்லாம் எதெல்லாம் சரியாக தெரியுமோ அது அவன்கிட்ட நடக்காது. என்னுடைய பொசிஷன் தனி. நம்ம இடத்துக்கு போட்டிக்கு நடக்கிறது வேற. யார் போட்டி போட்டாலும் சரி, எனக்குண்டு உள்ள அந்த தகுதி, எனக்குண்டு உள்ள அந்தஸ்து, எனக்குண்டு உள்ள அதிகாரத்துக்கு இப்ராஹிம் வந்தாலும் விட மாட்டேன், இஸ்மாயில் வந்தாலும் விட மாட்டேன், ரசூல் முகமது வந்தாலும் விட மாட்டேன். நான் தான், நீ தான். இதுல அல்லாஹ் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, உங்களை அடிச்சா வெற்றி பெறக்கூடாதா? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அவ் யதூபு அலைஹிம், அவன் நினைச்சா அவர்களை மன்னிக்கவும் செய்வான். நீ யார் கேட்கறதுக்கு? நான் மன்னிக்குவேன். உன்னை அடிச்சிருப்பான், உன்னை அடிச்சாலும் நான் மன்னிப்பேன். அதை நான்ல தீர்மானிக்கணும் நல்லா கேட்கறான். அப்ப வெற்றி பெற மாட்டார்கள் இந்த வார்த்தையை இறை தூதர் சொன்ன காரணத்தினால் இதை கண்டிக்கிறான். ஏன் சொல்றான்னா, இறை தூதர் சொன்ன வகையில சொல்லியிருப்பாங்க, அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, நம்ம எல்லாம் விளங்கிடக்கூடாது. நீங்க நான் சொன்னா அப்படி விளங்க மாட்டோம். நம்ம எல்லாம் கோபத்துல சொல்லி பண்ணலாம். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து இதை சொன்னார்களே, ஆனால் பார்க்கிற தெரியும், ஓ நபிகள் நாயகம் கூட இதை முடிவு எடுப்பாங்க போல இருக்க, யார் வெற்றி பெறணும் யார் தோற்கணுங்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு விளங்கிறோமா இல்லையா? இந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கலன்னா நம்மள எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஓ ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த டிசைட் பண்ற அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு விளங்கிறோமா? அதுக்காக இறை தூதர்கிட்ட வந்த வார்த்தை வந்த உடனே கடுமையான வார்த்தையை பிரயோகித்து, உனக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்ல, பிந்தி எல்லாம் வெற்றியை தான் கொடுத்தோம், அது ஒரு விஷயம், அது நான் செஞ்ச முடிவுன்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த உஹது போர்ல பின்னாடி வெற்றியை தான் கொடுத்தான், தோல்வியை கொடுக்கல. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தோல்வி மாறி போய் பிறகு வெற்றி பெற்றார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அது ஏன் வேலை, நான் தான் முடிவு, நீ சொல்லக்கூடாது, முடிவு எடுக்கிற விஷயத்தை நான் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லா வகையிலும் பக்கபலமா இருந்தது யாருங்க? தகப்பனாரை பார்க்காதவங்க. தகப்பனார் பார்க்காதவங்களுக்கு தகப்பனா இருந்தவர் யாரு? அபு தாலிப். அவர் தான் வளர்த்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர் தான் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் எல்லா வகையிலும் பாட்டனாருக்கு பிறகு முழுக்க முழுக்க தந்தையாக இருந்து பராமரித்துக் கொண்டவர் அவர் தான். அவர் கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு பக்கபலமா, இஸ்லாத்துக்கு வரல, போய் சொல்லி சொல்லி பார்க்கறாங்க மூத்தா போற நேரத்தில் முடியாதுன்ட்டார். எங்க அப்பா வழியில நான் மூத்தா போகன்ட்டார். அவர் மூத்தா போன உடனே
நபிகள் நாயகம் அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்கு? யார் யாரோ வர்றாங்க, நம்ம பெரிய தகப்பனார் வராம போச்சு, இஸ்லாத்து வராம போயிட்டாரு, நரகவாசி ஆயிட்டாரு கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்கிருந்து ஆர்டர் வருது, இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. முஹம்மதே, நீ நினைச்ச ஆளுக்கு உனக்கு நேர்வழி காட்ட இயலாது. அதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். உங்க பெரிய தானே எனக்கு நேர்வழி காட்டணுமோ? அல்ல, அது அர்த்தம் இருக்கு. உங்க பெரிய வாப்பான்னா நேர்வழி காட்டுற உங்க கையில இருக்கணுமோ? அத முடியாது. நான் நினைச்சா காட்டுவேன், நினைச்சா காட்ட மாட்டேன். இதுல என்ன நீ என்ன போட்டு அழுது தொழிலாளிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு இதுக்காக எல்லாம் கண்டிக்கிறான். இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பின ஆட்கள்லாம் முன்னால் நேர்வழி காட்ட முடியாது. இப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, இந்த உலக செட்டப் மாதிரி எல்லாம் நிர்வாகம் பண்ண மாட்டான். எவ்வளவு முகபத்தான ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேண்டப்பட்டவர் நினைச்சாலும் சரி, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்துக் கொண்டாலும் சரி, அவனுடைய டிபார்ட்மெண்ட் அவன்கிட்ட தான் இருக்கும். கடைசி வரைக்கும் எல்லா இலாக்காக்களும் அவன்கிட்ட தான் இருக்கும், எல்லா பகுதிகளும் அவன்கிட்ட தான் இருக்கும். ஒரு துரும்பை கூட நீ பார்த்துக்க என்று அல்லாஹ் விட்டுக் கொடுக்க மாட்டான். அவன் கையில் தான் அனைத்தும் இருக்கும் என்பது அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையிலே மனிதர்கள் அல்லாஹ்வை அணுகும் பொழுது இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களோடு எப்படி அணுகுகிறார்களோ, தங்களை விட மேல்நிலையில் உள்ளவர்களை எப்படி தொடர்பு கொள்கிறார்களோ, அதுபோலத்தான் அல்லாஹ்வையும் அணுகுகிறார்கள் என்பதில் இவர்கள் செய்கிற அடுத்த தவறு என்னவென்றால், ஒரு நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஒருவன் அந்த முதலாளியுடைய எல்லா கட்டளைகளும் அல்ல அதிகமான கட்டளைகளை புறக்கணிக்கிறான். அவருடைய கட்டளைகளை ஒழுங்காக செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த எஜமானை சந்திப்பதற்கு வெட்கப்படுகிறான். எந்த முகத்தை வைத்து அவரிடத்தில் முழிக்கிறது என்று கேட்கிறான். இதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய தந்தையுடைய கட்டளைகள் அத்தனையும் புறக்கணித்து நடந்தால் அவனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது தந்தையை அணுகுவதற்கு கூச்சப்படுகிறான். நம்ம தகப்பனுடைய சொல்ல ஒழுங்கா கேட்கலையே, அவருடைய கட்டளைகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறோமே, நம்ம எந்த முகத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கிறது என்று அவனுக்கு சங்கடம் ஏற்படுகிறது. இது போலத்தான் அல்லாஹ்வை பற்றி மனிதன் நினைக்கிறான். ஏன்பா நீ அல்லாஹ்ட்ட உன்னுடைய கோரிக்கையை கேட்கலாமே, அல்லாஹ்விடத்தில் நீ முறையிடலாமே, உனக்கு வறுமை வந்தா அவன் தானே தீர்த்து வைப்பான், உனக்கு நோய் இருந்தால் அதை நீக்குமாறு அவன்கிட்ட கேட்கலாமே, அதை விட்டுட்டு வேற வேற இடங்கள்ல போய் ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டோம், நாங்க நிறைய தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைய நாங்க புறக்கணிக்கிறோம், ஒழுங்கா நாங்க தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, நிறைய தப்பு தண்டாக்களை செய்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைய நாங்க புறக்கணிக்கிறோம். இவ்வளவு கட்டளைகளை புறக்கணித்த நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவன் எப்படி தருவான், அவங்கிட்ட எந்த முகத்தை கொண்டே நாங்க கேட்கிறது? இதை காரணமாக காட்டித்தான் இவர்கள் இடைத்தரகர்களை பிடிக்கிறார்கள். இதற்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்வார்கள். தந்தை ரொம்ப கோபமா இருக்கார், மகன் மேல நிறைய தப்பு செஞ்சிட்டான். அப்ப தந்தை கோபமா இருக்கும்போது என்ன பண்ணுவான், தாயுடைய சேனல்ல தந்தையை அணுகுவான். தாயிட்ட சொல்லி ஏதாவது இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க, நீங்க தான் வாப்பாட்ட அத்தாட்ட சொல்லி வாங்கி தரணும் என்றெல்லாம் இவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி அதை இன்னொரு ஆளுடைய ரெக்கமெண்ட்ல போனா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எண்ணம் கொள்வதும் தப்பு. ஏன்னா தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் கிடையாதுங்க. முதல்ல விளங்கி கொள்ளணும், மனிதர்கள் யாரும் மலக்குகள் கிடையாது. எல்லா மனுஷனும் தப்பு தான் செய்யறான். நீங்கள் மகான் என்று நினைத்தால் அவரும் தப்பு செஞ்சவர் தான். பெரிய அவுலியா அவரும் தப்பு செஞ்சவர் தான். இறை தூதர்கள் அவங்களும் கூட தப்பு செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை குதிரத்தை கண்கூடா கண்டார்கள். அல்லாஹ் யார் என்பதை அவனுடைய ஆற்றல நேருக்கு நேர் அனுபவித்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய கையால் அவரை படைத்தேன் என்று சொல்கிறான். அவனுடைய சொர்க்கத்தில் அவரை குடியமர்த்தினார். மாணவர்களை எல்லாம் அவர் பார்த்தாரு, பேசினார். இந்த மாதிரியான நெருக்கத்தை வைத்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளையை மீறியதனால தான் வெளியேற்றப்பட்டார் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை மீறிட்டார். அசா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், அவர் வழிகட்டு போய்விட்டார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெரிய பெரிய நபிமார்கள் வரைக்கும் கூட
அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே நிறைவேற்றினவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. 100% ஒரு தப்பு கூட செய்யாம இருந்திருக்கிறார்களா? யாருமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும், அந்த மனிதர்கள் அனைவரும் தப்பு செய்கிறவர்கள் தான். ஹைருல் கத்தாயின தவ்வாபூன், இதுல சிறந்தவங்க யார் என்று கேட்டால் தௌபா செய்யக்கூடியவர்கள், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், திருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சு இருப்போம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, தப்பு செஞ்சா வேற யார்கிட்ட போய் 2 அல்லாஹ் இருந்தா இவனை விட்டு அவன்கிட்ட போயிடலாம். ஒரு முதலாளிகிட்ட நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அவன் முகத்துல முழிக்காட்டி வேற ஒருத்த முகத்துல முழிக்கிறதுக்கு 1000 முதலாளி இருக்கிறான். அதனால நீ போட அவன்கிட்ட போய்க்கிறவான்லாம். அவன் சொல்லையும் கேட்கலன்னா இன்னொரு முதலாளியை பார்த்துக்கலாம். அவன் சொல்லையும் கேட்காட்டி வேற ஒரு முதலாளி தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முதலாளியை மாத்திக்கிற முடியும். ஆனா தப்பு செஞ்சிட்டீங்கன்னா இவன் வேணாம், வேற ரப்பு இருக்கிறானா அவன்கிட்ட போயிருவோம். வேற இல்லையே, வேற ஒரு இறைவன் இருந்தா, வேற ஒரு கடவுள் இருந்தா நம்ம அங்க போயாவது கேட்கலாம். இருக்கிற அந்த ஒருத்தனான்னு சொல்லும் பொழுது நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அவன்கிட்ட சரணடைவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது? அவன்கிட்ட விழுந்துட வேண்டியதான். போய் தப்பு செஞ்ச வாஸ்தவம் தான், யாரெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு போய் விழுந்துரும். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி அழைக்கிறான் பாருங்க. யார் அழைக்கிறான் தெரியுமா? பாவிகளை அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறி எனது அடியார்களே, பாவிகள் அர்த்தம். தப்பு செய்தவர்களே, குற்றம் இழைத்தவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்துட்டு போ, இப்ப திருந்து, இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வா. யா அல்லாஹ், நான் செஞ்சது தப்பு, இனிமே செய்ய மாட்டேன், செஞ்சதுக்கு வருந்துறேன், கவலைப்படுறேன், என்னை தண்டிச்சிடாதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கறான். அப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ண உடனே ஜிப்ரீல பிடிச்சி நீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாரா? ஜிப்ரீல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. எத்தனை மலக்குகளோட அவருக்கு தொடர்பு இருந்தது. ஒரு தப்பு செஞ்சவன மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்லாட்ட அப்படின்னு நடந்து கொண்டாரா? இல்ல, அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் அவருக்கு. பத்தலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை என்ன? ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதாங்க அல்லாஹ்ட்ட அணுகிற முறை. முதல் மனிதருக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, அவர் எப்படி பாவம் செய்யும் போது அல்லாஹ்வை அணுகினாரோ, அதுதான் அல்லாஹ்வை எப்போதும் அணுக வேண்டிய முறை, எல்லோரும் அணுக வேண்டிய முறை. என்ன சொன்னார் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? எங்கள் இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, லலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். அதாவது தப்ப உணரணும் ஃபர்ஸ்ட். இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, நான் இப்ப தப்பு செஞ்ச நியாயப்படுத்திட கூடாது. மனுஷன் நியாயப்படுத்துவோம்ல, ஒரு தப்பு ஏன்டா தப்பு செஞ்ச, அது பஸ் லேட் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அல்லாஹ் இடத்துல அந்த விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது. உன்னை 8 மணிக்கு தானே வர சொன்னேன், நீ 8:30 வந்தேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுமோ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாம் தப்பு தான், அவனுக்கு எல்லாம் தெரியுமே. ரப்பனா லலம்னா அன்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பை ஒத்துக்கிட்டு உணர்ந்தாங்கல்ல, இது எங்களுக்கு தான் அநியாயம், உனக்கு என்ன அநியாயம்? நாங்க தொலாட்டி உங்க கௌரவம் குறைஞ்சு போயிருமா? நாங்க நோன்பு வைக்காட்டி உன்னுடைய அந்தஸ்து குறைஞ்சு போறோம், எங்களுக்கு தான் பாவம், எங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு தான் இழப்பு. அப்ப உன்னுடைய எந்த கட்டளை நாங்கள் மீறி இருந்தாலும் அது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்ட அநியாயம் இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்ட மாதிரி. அப்புறம் என்ன செய்யணும்? இப்ப இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளி தான், வேற எங்க போவோம்னு ஒத்துக்கணும். பாருங்க, வேற போக்கு இல்லைங்கிறாரு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாருன்னா, நீ மன்னிக்கலன்னு எங்க போறது? நான் தப்பு செஞ்சுட்டேன், சரி தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நான் வேற எங்க ஓட முடியுமா? வேற பூமி இருக்குதா? வேற வானம் இருக்குதா? வேற ஒரு உலகம் இருக்குதா? வேற ஒரு கடவுள் இருக்கிறானா? உன்னை விட்டா எனக்கு யாருப்பா கெதி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொல்றாங்க, ஃபைல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால் ஓ தரஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இவ்வளவுதான் சொன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப தாப அலைஹின்தான் அல்லாஹ் மனுஷன்டான்.
அப்ப மன்னிப்பு கேட்கறது இதான் அல்லாஹ்வுடைய விஷயம். எவ்வளவு தப்புகளை வேண்டாலும் பண்ணுங்க, பாவிகள்லாம் வராதீங்கன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. பாவிகளை தான் கூப்பிடறாங்க. எந்த பாவத்தை நான் மன்னிக்கல, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். 25 வருஷமா அல்லாஹ் இல்லைன்னு இருந்தியா, இப்பதான் திருந்துறியா, அதை சொல்லு அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் இப்பதான் திருந்துறேன், இது வரைக்கும் நான் செஞ்ச அநியாயம் தான், நான் அக்கிரமா தான் பண்ணிவிட்டேன், இந்த நிமிஷத்தோட என்னை மாத்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை வேறு விதம் அமைச்சுக்கிறேன், உன்னுடைய கட்டளைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேன்னு சொல்லி இப்ப முடிவெடு. அவன் தர ரெடியா இருக்கான். அப்ப அல்லாஹ்வை அணுகும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்முடைய தவறுகளை நம்ம எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவன் மன்னிப்பான், இதை நம்ம நம்பணுங்க. அவன் மன்னிக்கத்தான், எந்த தப்பு செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், அவன் தான் மன்னிப்பான். அவனை தவிர யாரும் மன்னிக்க இயலாது. அவன் மன்னிக்கலன்னு நமக்கு எந்த போக்கிடமும் கிடையாது. அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் அல்லாஹ்வை அணுகக்கூடிய தன்மை நம்மிடத்தை அதிகரிக்கும். எவ்வளவு தவறு செய்தாலும் நம்ம அவங்கிட்டே போய் முறையிடுவோம். ஓடிலாம் ஒளிய முடியாதுல்ல, மனுஷன்ட்ட ஓடி ஒளிஞ்சிடலாம். ஒரு முதலாளிக்கு தப்பு பண்ணிட்டா அவர் மூஞ்சில படாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரியலாம். இவனை விட்டு ஓடி உங்களுக்கு ஒளி இயலுமா? நீங்க என்ன நினைச்சுக்கலாம் ஓடி ஒளிகிறதாக? அவன்கிட்ட கேட்காம தான் நீங்க இருப்பீங்களே தவிர அவன் முன்னாடி நிக்கிறான், எங்க ஒளிகிறதுங்கிற. அப்ப ஒளியும் வழி இல்ல, எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கும் வழி இல்ல. அவன் தான் எதிரில் ஆயிரும் பொழுது நம்முடைய போக்கை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எவ்வளவு பெரிய கீழ்நிலையில் நாம இருந்தாலும் சரி நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்குருவான். இதுக்காக பெரிய பெரிய மகான்களை தேடி போக தேவையில்லை, மற்றவர்களுடைய சிபாரிசை தேடி போக அவசியம் கிடையாது. நாமே நேரடியாக அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துடணும், அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட வேண்டும், அவனிடத்தில் கெஞ்ச வேண்டும், அவனிடத்தில் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீ எல்லா நபி உனக்கு முந்தி அனுப்புனல்ல, அவங்க மாதிரி எல்லாம் நீ நடக்கணும். இப்ராஹிம் நபியை பின்பற்று, இஸ்மாயில் நபியை பின்பற்று, மூசா நபியை பின்பற்று, ஈசா நபியை பின்பற்று. அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணினாங்களோ நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் நீ எடுத்து நட அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ஒரே ஒரு ஆள் மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றான். நீ எல்லா நபி மாதிரி நட, உனக்கு முந்தி ஒரு நபி போயிருக்கிறார், அவர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு நபிக்கு இதுல கொடுக்குறான். அந்த நபி யாரு? யூனுஸ் நபி. யூனுஸ் என்ற ஒரு நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுட்டு, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், அந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத, அவர் போன்ற சித்தாந்தம் என்ன உனக்கு வந்துடக்கூடாது, அவர் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றான். அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த தப்பு தான். என்ன தப்பு? அல்லாஹ் விட்டு ஓடி போயிடலாம் நினைச்சார். அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டா எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். வதன்னூனி இர்தஹப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டு போனார், கோபித்துக் கொண்டு ஓடினார். வல்லன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே பல இருள்களுக்கு மத்தியிலே வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி அவரை சொல்ல வச்சு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இவர் செஞ்ச தவறு என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்துக்கு அவர் அனுப்பப்படுகிறாரு, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் எத்தனை நம்பர் எல்லாம் சொல்லி காட்டுறான். வேற வேற நபிமார்களை சொல்லும் பொழுதுதான் இத்தனை ஆயிரம் பேருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. யூனுஸ் நபிக்கு மாத்திரம் என்ன செய்யறான்? அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், சுமார் 1,00,000 அதை விட கொஞ்சம் அதிகமான மக்கள் இருந்த சமுதாயத்திற்கு அவரை நம்ம தூதராக அனுப்பினோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த 1,00,000 மக்களுக்கு போய் யூனுஸ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். கேட்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கறாங்க, ஒத்துக்கிற தயாரா இல்ல. ஒரு அளவுக்கு மேல நபிமார்கள்லாம் கையெழுந்துருவாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் இவங்க இனிமே சரிப்பட்டு வரமாட்டாங்க, நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், இனிமே இவங்க இல்ல யாரும் தேர மாட்டாங்க, கதையை முடிச்சிரு, இனிமே நம்மால ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க துவா செஞ்சு விட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவங்க துவாவை ஏற்றுக்கொண்டு சரி நீ போயிரு, ஊரை விட்டு போயிரு, உன்னுடைய சமுதாயத்தை முடிச்சிருவோம், கதையை முடிச்சிருவோம். ஏத்துக்கிற மாட்டேங்கிறான்ல அல்லாஹ், ஒருத்தன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்ல, நீ போயிருப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். யூனுஸ் நபி அவர்கள் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்களும் அவங்களை சேர்ந்த கொஞ்சம் நல்லவங்களும் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும், காலியா போயிடுவாங்க நினைச்சு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா இங்க ஜேஜேன்னு இருக்குது, ஊர்ல விழா கொண்டாட்டமா இருக்கு, பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மக்கள்லாம். அவரு நினைச்சிட்டு வர்றாரு, நேரம் அழிஞ்சு போயிருப்பாங்க, சுத்தமா முடிஞ்சு போயிருக்கு, நம்ம போய் ஊர்ல போய் இணைஞ்சுக்கலாம், சாமான்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் நினைச்சு வர்றாரு. பார்த்தா அங்க பயங்கரமான சந்தோஷமா மக்கள்லாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உடனே இவர் கோபம் இருக்கு, அந்த விழா கொண்டாடுறாங்க தெரியுமா?
யூனுஸ் நபி போன உடனே அந்த அழிவுடைய அறிகுறிகள்லாம் அந்த மக்கள் பார்க்கறாங்க. என்னென்ன அறிகுறிலாம் வரும் அதை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, யூனுஸ் சொன்னது கரெக்டாவில் இருக்கிறது, நம்ம வெத்து மிரட்டல் நினைச்சோமே நிஜமாகவே அதாபுல வரப்போவது போல இருக்குது அப்படின்னு விளங்கி நேர அல்லாட்ட விழுந்துட்டாங்க. யா அல்லாஹ், நீ மன்னிச்சிரு, நாங்க திருந்திட்டோம், நாங்க உன்னை ஏத்துக்கிட்டோம், யூனுஸ் நபி எந்த இறைவனை சொன்னாரோ அந்த இறைவனை நாங்கள் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து அவங்க திருந்து விட்டார்கள். வந்த வேதனை எல்லாம் நீக்கிட்டான். இவருக்கு கோபம் வருது. அது எப்படி? யூனுஸ் நபி கோபம் வருது. அது எப்படி? ஏன்ட்டு சொன்னியா இல்ல அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள உசுரோட விட்டு வச்சிருக்கிற, நான் எந்த முகத்தை கொண்டு அங்க போறது அப்படி நினைத்து கொண்டு அதுதான் கோச்சிட்டு போனாராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதன்னூனி இஸ்ஹப முகாலிபன், மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் கோபித்து கொண்டு போனார். யார்ட்ட? என்னோட கோச்சிட்டு போறார். அப்ப அல்லாஹ் இங்க என்ன பார்க்கறான் தெரியுமா? யூனுஸ் நபியை பார்க்கல. அந்த சாதாரண மக்கள் கடைசி நேரத்தில் அழுது தௌபா செஞ்சாங்களா பார்க்கறான். ஒரு நபி கேட்டாருன்னு கூட எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான். சம்பந்தப்பட்டவன் அழுகும்போது அப்புறம் என்ன இருக்குது? நபியை கேட்டுக்கட்டுமே. நபியை அழிக்க சொல்லி கேட்கிறாரு. மக்கள், அந்த மக்கள் என்ன பண்றாங்க? யாரெல்லாம் நாங்க திருந்துட்டோங்கிறாங்க. அல்லாஹ் எதை கவனிக்கிறான்னு பாத்தீங்களா? ஒரு நபிக்கு கொடுக்கிற வெயிட்டை விட செய்த தப்புக்காக திருந்துறான அவனுக்கு வெயிட் எல்லாம் கூட கொடுக்குறான். அந்த மக்கள் அழுது கேட்ட உடனே நபியை தனியா உட்கார வச்சுட்டு இவங்க கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிறான். இவர் அதுக்குதான் கோவிச்சுக்கிட்டு போறாரு. இந்த போக்கு ஒரு இடத்துல வரக்கூடாது, நான் யாரை வேண்டாலும் மன்னிப்பேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான்னு கேட்டா, யூனுஸ் நபி மாதிரி நீ ஆயிடக்கூடாது. நான் நினைச்சா அபூ ஜஹல் கூட மன்னிப்பேன், நான் நினைச்சா அபூ லஹப் கூட நேர்வழி காட்டுவேன், உன்னை கொல்ல வந்தவனுக்கெல்லாம் கூட ஹிதாயத்தை கொடுப்பேன், நான் என்ன வேண்டாலும் பண்ணிட்டு இருப்பேன். நீ பாட்டுக்கு நான் சொல்றதை கேட்டுட்டு போகணுமே தவிர யூனுஸ் நபி அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனார அந்த மாதிரி போயிடாது. யூனுஸ் நபியுடைய இந்த மனப்பான்மை உனக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், மன்னிக்கிறதுல அவன் ரொம்ப கடலா இருக்கான். எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு மன்னிப்புக்கு முட்டுக்கட்ட போட்டாலும் சரி அதை அவன் ஏத்துக்கிற தயாரா இல்ல. மன்னிக்க கூடாது, யாரெல்லாம் இவன் மன்னிச்சிடாத. அவ்வளவு நபிமார்களுமே முறையிடுறாங்க. இவன் மன்னிப்பு கேட்கிறான், இருந்தான்ல பாப்பான். நீ கேட்கிறியா? அதை எவனாலும் தடுக்கல. லட்சம் பேர் போய் நின்று அல்லாட்ட, யா அல்லாஹ் இவன் மன்னிப்பை ஏத்துக்கிறாத அப்படின்னு உங்க முறையிட்டாலும் முட்டுக்கட்ட போட்டாலும் நீ பாட்டு உட்காரு, நான் மன்னிக்கிறேன், என்னுடைய சாய்ஸ் அது, நான் தான் அதை மன்னிக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது என்ன விளங்குது என்று கேட்டால், ஒரு நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட நபிமார்களுடைய பத்துவாவுக்கு, அவங்களுடைய பிரார்த்தனைக்கு எதிரான பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள் கூட திருந்திட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். இந்த மக்களுக்கு மேல வேற என்னங்க இருக்குது? அழிவுடைய கடைசி கட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த அறிகுறி எல்லாம் வந்து வானமெல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, என்னமோ அறிகுறி சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துப்பட்டு திருந்தினாங்க. அல்லாஹ் அதை மன்னிக்க தயாரா இருக்கிறான். அது மாதிரி அவரையும் மன்னிச்சான். அது ஒரு விஷயம். லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹி லனுபித பில் ஆராய் வஹுவ மதுமூம். இந்த யூனுஸ் நபிக்கு என்னுடைய அருட்பார்வை மாத்திரம் கிட்டி இருக்காவிட்டால் இழிவு செய்யப்பட்ட நிலையில, கேவலமான நிலையில, வெட்ட வழியில வீசி இருப்பான். வர எவ்வளவு கோபப்பட்டிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். என்னுடைய அருளை நான் அவர் மீது சொரிந்த காரணத்தினால்தான் அவரை நான் மன்னிச்சனே தவிர இல்லைன்னா இது லேசான விஷயம் கிடையாது. ஏன் தீர்ப்புக்கு எதிர் தீர்ப்பு எழுதுறது, ஏன் தீர்ப்பை எதிர்த்து பேசுவது என்பது சின்ன மேற்று கிடையாது. அதையும் மன்னிக்கிறேங்கிறான். அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டு நல்லடியார்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். இப்போ ஒரு நல்லடியார் யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவர் ஏற்கனவே இருந்த அதே அந்தஸ்துக்கு போய்விட்டார். ஆனா நடந்த சம்பவத்தை சொல்லி இது மாதிரி நீ ஆயிராது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கிறான். அப்ப யூனுஸ் நபி செஞ்ச அதையும் மன்னிக்க ரெடியா இருக்கிறான். நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சால் இப்படி செய்யலாமா, உன்னை மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கலாம். மற்றவங்க கிடக்கட்டுப்பா, நீ எவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் உன் நபியா இருக்கிறீல, வகி வந்திருக்கல, நீ இப்படி போனீங்கன்னா உன்னை என்ன செய்யறது? அவர் என்ன பண்ணிட்டாரு? பயங்கரமான வார்த்தை அவருக்கு போட்டார். மீன் வயிற்றுல இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்கு யார் இருக்கிறா? சுப்ஹானக, நீ தான் தூய்மையானவன். எங்கிட்ட எல்லாம் குறை கண்டுபிடிக்க இயலுமா? குறை உள்ளவன படைச்சு வச்சுக்கிறீங்களே, நாங்க இப்படித்தானே இருப்போம். சொல்றாரு சுப்ஹானக, நீ தான் தூய்மையானவன், எந்த குறையும் இல்லாம மறதி இல்லாம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போறாள் நீ தான். நாங்கள் தூய்மை இல்லாதவர்கள், நிறைய தப்பு செய்வோம். இன்னை குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டனால அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அதான் பாக்குறான். என்ன தப்பு செஞ்சான்னு பார்க்க மாட்டேங்கிறான், எப்படி மன்னிப்பு கேட்கிறான்னு பாக்குறான். இவர் செஞ்ச தப்புல அல்லாஹ்வுக்கு பெருசா தெரியலங்க. யாரெல்லாம் உன்னை விட்டா யாருன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பயங்கரமான தப்புகளை செஞ்சிருந்தாலும் சரி, நாங்க எங்க போவோம், வேற யார்கிட்ட போய் கேட்போம்?
உன்னை விட்டா எங்களுக்கு என்ன போக்கிடம் இருக்குது, இதை உணர்ந்து அழுது 2 சொட்டு கண்ணீரை விடு, அதுக்கப்புறம் கேட்கறது அவளும் அங்கீகரிக்கப்படும். என்ன வேணாலும் நல்லா தருவான். எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் பெரிய பெரிய மகான்கள் நினைக்கிறீங்களே, அவங்க பிரார்த்தனைக்கெல்லாம் மிஞ்சிய பிரார்த்தனையாக உங்களுடைய பிரார்த்தனை அமைந்து விடும். அப்ப அல்லாஹ்வை அணுகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நமக்கு அணுக முடியும். அவன் அப்படி கொடூரமா ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிக்க ரெடியா இருக்கான். ஒண்ணு மன்னிக்க மாட்டான். அடியார்கள் சம்பந்தப்பட்ட தப்புகள் இருந்தால் அது அடியார்கள் மன்னிக்கணும். அதுக்கு பிராயச்சித்தம் நடிக்கணும். கடன் வாங்கி ஏமாத்திருந்தோம்னா, மோசடி பண்ணியிருந்தோம்னா சம்பந்தப்பட்ட மனுஷன்கிட்ட போய் அந்த மோசடி பண்ணதுக்கு பிராயச்சித்தம் தேடணும். இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுக்கணும். தெரியாம மன்னிச்சுக்கப்பா, காசு இல்ல, ₹1000 எடுத்துக்கிட்டேன், இப்போதைக்கு வசதி இல்ல, நான் நீ திருந்துட்டேன், அல்லாஹ் தந்தா உனக்கு திருப்பி தந்துடுறேன், இல்லாட்டி என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டோம்னு சொன்னா மறுமையில மனிதனுடைய கேஸ் இருக்காது. ஆனா அல்லாஹ் விட்டு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையா இருக்காது. அல்லாஹ் சொல்றான், லா தையஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அதாவது இப்படி ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்தா நம்ம காஃபிரான். இந்த மென்டாலிட்டி அத போய் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருவேன் எல்லாம் மன்னிப்பானா, இந்த முகத்தை வச்சு நல்ல கேட்க இயலுமானா காஃபிராயிட்டான். அல்லாஹ் சொல்றான், அப்படி எனது அருளில் நம்பிக்கை இழந்தீங்க, நீங்க இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க மாட்டீங்க. அல்லாஹ்வை நீங்க பயப்படுற பேர்ல அவனுடைய அருளை குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இஸ்லாத்தோடு வெளியே போயிருவீங்க. அல்லாஹ் லா தையஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான நிராகரிப்பாளர்களான சமுதாயம் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். மூமின்கள் நம்பிக்கை இழக்கவே மாட்டார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை வைத்து நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான வணக்கங்களே செய்யலையா, இன்னையிலிருந்து செய்யுங்க. இது வரைக்கும் பள்ளியாசலுக்கு வரலையா, கவலை இல்லை. இப்ப உட்கார்ந்து சும்மா தொழுது அழுது, அல்லாஹ் இத்தனை வருஷத்தை பாழாக்கிட்டேன், இன்னையில இருந்து இந்த அசர்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் கொஸ்டினே வராது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான். அல்ல வா, இன்னையில இருந்து வா, இப்ப நல்லா வர்றியா வா அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கிறான். நோன்பு வைக்கல, 25 வருஷமா நோன்பு இல்லையா, இப்பதான் தீனு பக்கம் வர்றீங்களா, எல்லாம் இந்த ரமலான்ல இருந்து ஒழுங்கா வச்சிடறேன், இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்குள்ள மூத்த ஹயாத் இருக்குது, என்னை பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு தண்டிச்சு விடாதல்ல, உயிர் இருந்தா நான் கலா செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு முடிவை இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் அதை மன்னிக்க ரெடியா இருக்கிறான். அப்ப நன்மைகள் எல்லாம் நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் தீமைகள் எல்லாம் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வை அணுகுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.